Example 7.37. If limit theta tends to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1, then prove that m is equal to plus or minus n. ஓகேவா, இங்கே question வந்து limit theta tends to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சாரி, ஈக்குவல் டு 1ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா m is equal to plus or minus n அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லொபிட்டால் ரூல் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், இந்த தீட்டா வந்து 0ன்னு லிமிட் கொடுத்துருக்காங்களே, இதை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, 1 minus cos 0 divided by 1 minus cos 0. தீட்டா இன்ட்டு எம்னு வரும்போது தீட்டாக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 இன்ட்டு எம் 0 தான். ஓகேவா, ஸோ காஸ் 0. அதேமாதிரி 0 இன்ட்டு என் 0, ஸோ காஸ் 0ன்னு வந்துருச்சு. ஸோ 1 மைனஸ் காஸ் 0ஓட வேல்யூ 1, ஸோ இங்கேயும் 1 மைனஸ் 1, ஸோ 0/0 ஃபார்ம்னு வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், லொபிட்டால் ரூல் யூஸ் பண்ணி இதை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு லிமிட் அப்படியே எழுதிக்கிங்க. இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும்னா u/v மெத்தடில் பண்ணக்கூடாது. நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கிங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. அடுத்தது மைனஸ் காஸ் எம் தீட்டா. காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் கிடைக்கும். அதனால் இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் எம் தீட்டா. இங்கே வெறும் தீட்டா கிடையாது, எம் தீட்டான்னு இருக்கிறதுனால எகெயின் என்ன செய்கிறோம், இந்த எம் தீட்டாவை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எம் தீட்டாங்கிறது எக்ஸ் மாதிரி. ஓகேவா, நம்ம எக்ஸ் வச்சு பண்ணும்போது என்ன ஆகிடும், இதுக்கு முன்னாடி இருக்கிற கான்ஸ்டன்ட்டை மட்டும்தானே நம்ம எடுத்துக்கும். ஸோ மல்டிப்ளை பை எம். ஓகேவா, இது வந்து இந்த எம் தீட்டாவோட எம் கிடையாது, இது தனி. ஓகேவா, இது வந்து ஒரு முன்னாடி போடுற முன்னாடி ஒரு நம்பர் மாதிரி. ஓகேவா, எம்ங்கிறது நம்பர் மாதிரி. ஸோ ஜஸ்ட்டு இந்த எம் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு எம், அதாவது எம் சைன் எம் தீட்டா, இது ஆங்கிள் கிடையாது. ஓகேவா, டிவைடட் பை அதே மாதிரியே டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 1 மைனஸ் காஸ் என் தீட்டான்னு இருக்குது. 1ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் காஸ் என் தீட்டா. காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன்னு வரணும். ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ப்ளஸ் சைன் என் தீட்டான்னு வந்துருச்சு. இன்டூ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். வெறும் தீட்டான்னு இருந்ததுன்னா நம்ம அதோடய விட்டுடலாம். இங்கே என் தீட்டான்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், என்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இப்போ லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கணும். இதை வேணால் இன்னொரு தடவை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிங்க. லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0, m இன்ட்டு சைன் எம் தீட்டா டிவைடட் பை n இன்ட்டு சைன் என் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, இப்போ வந்து இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். m இன்ட்டு சைன் m இன்ட்டு 0 0 டிவைடட் பை சைன் n இன்ட்டு 0 0, விச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், m இன்ட்டு சைன் 0ங்கிறது 0, சைன் 0ங்கிறது 0, 0 இன்ட்டு என்னங்கிறது 0. எகெயின் என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ஃபார்ம்னு வந்துருச்சு. அப்போ மறுபடியும் என்ன செய்வோம், நம்ம இந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ மறுபடியும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ங்கிறது அப்படியே இருக்கட்டும் கான்ஸ்டன்ட்டு. இந்த சைன் எம் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் எம் தீட்டா டிவைடட் இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இல்லையா, எம் தீட்டாவை எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், தீட்டா போயிடும், அந்த எம்ங்கிறது மட்டும் இருக்கும். டிவைடட் பை இங்கே என் அப்படியே வச்சுக்கோங்க. சைன் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, காஸ் என் தீட்டா. இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு எகைன் என் கிடைக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஷனில் இருக்க 1 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எம் இன்ட்டு எம் எம் ஸ்கொயர் காஸ் எம் தீட்டா டிவைடட் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் காஸ் என் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம லிமிட்டை அப்ளை பண்ணி இப்போது இந்த லிமிட்டை கொண்டு போய் இந்த சம்மில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், எம் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எம் இன்ட்டு 0 0 டிவைடட் பை என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் என் இன்ட்டு 0 0. ஓகேவா, 0, விச் இஸ் ஈக்குவல் டு என்னது, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 1. ஓகேவா, இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், காஸ் 0ங்கிறது நம்மளுக்கு 1ன்னு தெரியும். ஸோ எம் ஸ்கொயர் இன்ட்டு 1 எம் ஸ்கொயர். அதேமாதிரி காஸ் 0ங்கிறது எகெயின் இங்கேயும் 1 தான். ஸோ 1 இன்ட்டு என் ஸ்கொயருங்கிறது என் ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 1 எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபார்ம்னு வராத வரைக்கும், அதாவது
நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது 0/0வோ இல்லை இன்ஃபினிட்டியோ இந்த மாதிரி ஃபார்ம் கிடைக்காத வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். எப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வரலையோ அப்போ என்ன செய்யணும், அந்த ஈக்குவல் டு 1ங்கிறத யூஸ் பண்ணி அதை ஈக்குவேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், m² / n² = 1. அப்போ ரெண்டு சைட்லேயும் என்னது, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ m² = n² கிடச்சிரும். இப்போ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும் இல்லையா, அதனால் என்ன செய்யுங்க, இந்த ஸ்கொயரை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், +or - n². இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ +or - n. தேர்ஃபோர் m = +or - n. அதானே அவங்க கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஈக்குவல் டு 1 தென் ப்ரூவ் தட் m = +or - n ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட வேண்டியதுதான்.